இந்த டாக் ஒரு 1.5 மாசமாவே ரொம்ப அப்படி மேலோட்டமா பார்த்தா மூச்சு வாங்குற மாரி இருக்கும்க்கா. விடாம அப்படி இரைச்சிட்டே இருந்த மாரி இருந்தது. அதே மாரி அடி வயித்துல வந்து ரொம்ப வீங்குன மாரியே இருந்தது. அப்புறம் தச்சமயத்துக்கு பக்கத்துல உள்ள கிளினிக்ல ஒரு லிவர் சப்போர்ட்டுக்கு ஒரு டேப்லெட்டும், அப்புறம் இந்த நீர் எல்லாம் வெளிய போறதுக்கு டோர்சிமெட்னு ஒரு டேப்லெட் குடுத்திருந்தாரு. அதத்தான் ஒரு 20 நாள் கிட்ட குடுத்தேன்க்கா. பக்கத்து ஊர்ல போய் தான் வந்து இந்த எக்ஸ்ரே, ஸ்கேன் அப்புறம் பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கிற மாரி இருந்தது. ஆனா அது கரெக்டான ஒரு ஆள் கிடைக்கவே இல்ல. நானும் ஒரு 20 நாள் கிட்ட வெயிட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல வச்சிருக்க கூடாதுன்னு பக்கம் இன்னொரு கிளினிக்ல கூட்டு போய் காமிச்சேன்க்கா. எப்பவும் காமிக்கிற கிளினிக்ல காமிச்சேன்க்கா. அதுக்கு இப்ப இன்னைக்கு தான் ரிப்போர்ட் வந்திருக்கு பார்த்துக்கோங்க. என்னன்னா 3 பிரச்சனை இருக்காம்க்கா. ஒண்ணு வந்து அதுக்கு இப்ப கிட்னி வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்காம். அதுக்கப்புறமா பிளட்ல வந்து கிருமி இருக்குதாம். இன்னொன்னு வந்து அந்த வயிறு ஃபுல்லா உள்ள புண்ணாகி அதனால வந்து நீர் வச்சிட்டு இருக்காங்க்கா. இதுல 2 பிரச்சனையும் சரி பண்ணிடலாமா. பிளட்ல உள்ள கிருமியும் சரி பண்ணிடலாமா. அப்புறம் அந்த நீர் வைக்கிறதையும் சரி பண்ணிடலாமா. கிட்னியை வந்துட்டு குணப்படுத்த முடியாது. ஆனா மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு நம்ம நல்லா கரெக்டா ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் அதை கொஞ்சம் கொண்டு போகலாங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வயசு 5, 4 தான்க்கா முடிஞ்சிருக்கு. 5 தான் ஆகுது. ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமாக்கா? நீங்கள் வீடியோவாவது கொஞ்சம் போட்டு பாருங்களேன். அந்த கிருமி அந்த சரியாக சாகணுங்கிற கிருமி அழிக்கிறதுக்குள்ள டேப்லெட் மட்டுமே 5000 ரூபாய் வருமாக்கா. ஒரு நாளைக்கு 3 டைம் கண்டிப்பாக கொடுக்கணுமா. இல்லைன்னா நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து அங்கே வர ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் வர போயிட்டு போயிட்டு வரணுமா. அதுதான் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணனா 3 டைம் கண்டிப்பாக கொடுக்கணுமாங்க்கா. 10 நாளைக்கு கொடுக்க சொல்கிறாங்க. டேப்லெட் விலை 5000 ரூபாவாம். இப்போ எனக்கு இன்னைக்கே முடியாது சார், யாராவது இருக்காங்களான்னு கொஞ்சம் கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னேன். இப்போ தச்சமயத்துக்கு அது கொஞ்சம் ஃபீவர் வேறு இருக்குதுக்கா. ஃபீவருக்கு அப்புறம் அந்த கிட்னி சப்போர்ட்டுக்கு ஒரு டேப்லெட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன்க்கா. உங்களால் முடியல எனக்கு தெரியுது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நிறையா நீங்களே கடனில் தான் இருக்கீங்க. ஏதாவது கேட்டு பாருங்கக்கா. கொஞ்சம் கொஞ்சம் நானும் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். பிச்சை எடுக்காத குறையாக தான் கேட்டுட்ருக்கேன். ப்ளீஸ்க்கா.